அன்பிற்கினியவர்களே, இளைஞன் ஒருவன் பணி செய்து வந்த நிறுவனம் திடீரென்று அவனை பணியிலிருந்து நீக்கிவிட்டதாக தகவல் அளித்தது. செய்வதறியாது திகைத்து நின்றான் அவன். நாளை முதல் அவனுக்கு வேலை இல்லை என்பதை அவனால் ஏற்றுக்கொள்ள முடியவில்லை. என்ன செய்வதென்று அவன் சிந்திக்கலானான். தன் நண்பன் ஒருவனுக்கு அவன் உதவி செய்ய சென்றபோது இதுவரை அவன் அறிந்திராத ஒரு திறன் அவனுக்கு இருப்பதாக உணர்கின்றான். அத்திறனை வளர்ப்பதற்கு அவன் முயற்சிகளை மேற்கொள்கின்றான். அதன் விளைவாக இப்புதிய பணியில் ஆக்கப்பூர்வமாக அவன் இறங்குகின்றான். முன்பு செய்த பணியை விட அதிகமான வருவாய் அவனுக்கு கிடைக்கிறது. அத்துடன் மன நிறைவும் ஏற்படுகிறது. வாழ்க்கை முடிந்து விட்டது என்று எண்ணுகிற தருணத்தில் அது முடிவு அல்ல, அது வாழ்வின் புதிய அத்தியாயம் தொடங்குகிறது என்பதையே காட்டுகிறது. பல வேளைகளில் நம் வாழ்விலும் இப்படிப்பட்ட தருணங்களை நாம் எதிர்கொண்டிருப்போம். சோதனைகள், வேதனைகள், துன்பங்கள் ஆகியவை ஆசியாக மாறுவதை நாம் உணர முடியும். இன்றைய முதல் வாசகத்தில் இத்தகைய ஒரு சூழலை நாம் வாசிக்கின்றோம். கடவுளிடம் அன்பு கூர்பவர்களோடு, அதாவது அவரது திட்டத்திற்கேற்ப அழைக்கப்பட்டவர்களோடு, அவர்கள் நன்மைக்காகவே ஆவியார் அனைத்திலும் ஒத்துழைக்கிறார் என்பது நமக்கு தெரியும் என்னும் பவுலின் வார்த்தைகள் எவ்வளவு உண்மையானவை. ரோமையருக்கு எழுதிய திருமுகம் 8ஆம் அதிகாரம் 28வது இறை வார்த்தை. கடவுளுடைய திட்டத்தோடு நீங்கள் ஒத்துழைத்தால் உங்கள் பிரச்சனைகள் பல ஆசியாக மாறுவதை உணர்வீர்கள். தொடக்க திரு அவை வளர்ந்து கொண்டிருந்த சூழலில் கிரேக்க மொழி பேசுவோர் தங்களுடைய கைம்பெண்கள் பந்தியில் கவனிக்கப்படுவதில்லை என்ற ஒரு பிரச்சனையை திருத்தூதர்களிடம் கொண்டு வருகிறார்கள். எபிரேய மொழி பேசுவோருக்கும் கிரேக்க மொழி பேசுவோருக்கும் இடையே இருந்த கருத்து வேறுபாடு முளையிலேயே கிள்ளி எறியப்பட வேண்டியதாக இருந்தது. இப்பிரச்சனையை திருத்தூதர்கள் எவ்வாறு கையாண்டார்கள் என்பது வியப்புக்குரியது. முதலாவதாக, திருத்தூதர்கள் இப்பிரச்சனையை சாமர்த்தியமாக கையாளுகிறார்கள். இது ஒரு பிரச்சனையே இல்லை என்று அதற்கு முக்கியத்துவம் கொடுக்காமல் விட்டுவிடவில்லை. ஒரு பிரச்சனையை சாமர்த்தியமாக கையாளாவிட்டால் அது பல பிரச்சனைகளை தோற்றுவிக்கும். நம் குடும்ப வாழ்விலும் பிரச்சனைகளை சாமர்த்தியமாக கையாள நாம் கற்றிருப்பது அவசியமாகும். தொடக்க நிலையிலேயே அவற்றை சரியாக கையாளுவது அவசியமாகும். எனவே திருத்தூதர்கள் இப்பிரச்சனையை பற்றி விவாதிக்க எல்லோரையும் அழைக்கிறார்கள். இரண்டாவது படிநிலையாக, திருத்தூதர்கள் ஒன்று சேர்ந்து தங்களுடைய கருத்துக்களை முன்வைக்கிறார்கள். நமது முக்கிய பணி நற்செய்தி அறிவிப்பு பணி. அதை நாம் எந்த சூழலிலும் கைவிட்டு விடக்கூடாது என்பதில் தெளிவாக இருந்தார்கள். பந்தியில் பரிமாறுவது என்பது முக்கியமானதாக இருந்தாலும் அதைவிட முக்கியமானது நற்செய்தி அறிவித்தலும் ஜெபம் செய்தலும் ஆகும். நம் அன்றாட வாழ்விலும் பிரச்சனைகள் வருகின்ற போது எதற்கு முக்கியத்துவம் கொடுக்க வேண்டும் என்பதில் நாம் தெளிவாக இருக்க வேண்டும். முக்கியம் இல்லாதவற்றை பற்றி பிடித்து கொண்டு முக்கியமானவற்றை விட்டுவிடக்கூடாது. இந்த தெளிவு இருந்தால் மட்டுமே பிரச்சனைகளுக்கு சரியான தீர்வை நம்மால் கொடுக்க முடியும். மூன்றாவதாக, அவர்கள் இப்பிரச்சனைக்கு தீர்வாக கிறிஸ்தவ சமூகத்திலிருந்து நன்மதிப்பும் ஞானமும் தூய ஆவியாரின் வல்லமையும் பெற்றிருந்த 7 இப்பணிக்கென நியமிப்பது என்று முடிவு செய்கிறார்கள். தாங்களே எல்லா பணிகளையும் செய்ய முடியாது என்பதை உணர்ந்தவர்களாக முக்கியமானவற்றை தாங்கள் கவனித்துக் கொள்வதென்றும், இதுபோன்ற பணிகளை மற்றவர்களுக்கு கொடுக்கின்ற போது அவர்களும் வளர்கிறார்கள், பணிகளும் நிறைவேற்றப்படுகின்றன, முக்கிய பணிகளும் தடையின்றி நிறைவேற்றப்படுகின்றன. இதுபோலவே அன்றாட வாழ்விலும் எப்பணியை யார் செய்ய வேண்டும் என்னும் தெளிவான சிந்தனையோடு செயல்படுகின்ற போது, பணிகள் பகிரப்படுகின்ற போது பிரச்சனைகள் இல்லாமல் கூட்டு ஒருங்கியக்க முறையில் செயல்பட ஏதுவாகிறது. நான்காவதாக, திருத்தூதர்கள் நற்செய்தி அறிவிப்பு பணியிலும் ஜெபத்திலும் ஈடுபட முடிவு செய்கிறார்கள். கைம்பெண்களை கவனித்துக் கொள்வதற்கும் பந்தியில் பரிமாறுவதற்கும் தகுந்த நபர்களை நியமித்த பிறகு அவர்கள் தங்களுக்கு ஆண்டவர் இயேசு கொடுத்த பணியை நிறைவேற்ற முடிவு செய்கிறார்கள். இதுவே மிக முக்கியமான பணி. இதை மற்றவர்கள் செய்ய முடியாது.
எனவே மற்றவர்கள் செய்யக்கூடிய பணிகளை அவர்களிடம் விட்டுவிட்டு தாங்கள் செய்ய வேண்டிய பணிகளை அவர்கள் செய்ய முன் வருகிறார்கள். இப்படிப்பட்ட தெளிந்த சிந்தனையோடு நம் வாழ்வு நடை பயிலுகின்ற போது வாழ்வில் வெற்றியும் அமைதியும் பெறுகின்றோம். 5வது படிநிலையாக தங்களுடைய அமைப்பை மாற்றி அமைத்துக் கொள்வதற்கு திருத்தூதர்கள் தயாராக இருந்ததை பார்க்கின்றோம். திருத்தொண்டர் என்றொரு அமைப்பு அதுவரை இருந்திருக்கவில்லை. ஆனால் இப்பிரச்சனை எழுந்தபோது அதன் மூலமாக திருத்தொண்டர்களை ஏற்படுத்த வேண்டிய சூழல் ஏற்படுகிறது. இது ஒரு வளர்ச்சியே அன்றி தடை இல்லை. பிரச்சனைகளை எப்போதும் தடையாகவே நாம் பார்க்க வேண்டும் என்றில்லை. பிரச்சனைகள் வளர்ச்சிக்கான பாதையாகவும் அமையக்கூடும். புதிய சிந்தனைகள் உருவாவதற்கும் புதிய அமைப்புகள் ஏற்படுவதற்கும் பிரச்சனைகள் காரணமாகலாம் என்று உணர்ந்தாலே எதையும் நாம் பிரச்சனையாக பார்க்க வேண்டும் என்ற அவசியமில்லை என்ற தெளிவு பிறக்கும். இவ்வாறு தொடக்க திரு அவையில் எழுந்த ஒரு பிரச்சனை திரு அவைக்கு ஆசியாக அமைந்ததை நாம் காண முடிகிறது. எனவே நம் வாழ்வில் எதிர்கொள்ளும் சவால்களையும் பிரச்சனைகளையும் துன்பங்களையும் வேதனைகளையும் கடவுள் ஆசியாக மாற்றிக் கொடுப்பார் என்னும் நேர்மறை எண்ணத்தோடு பயணிப்போம். உயிர்த்த ஆண்டவர் நம்மோடு இருந்து நமக்கு வலுவூட்டுகின்றார். நம் சிந்தனைகளுக்கு தெளிவை கொடுக்கின்றார். அறிவை ஆழப்படுத்துகின்றார். ஞானத்தை நமக்கு அருளி இறை வழியில் நடக்க அருள் புரிகின்றார். எங்கள் அன்பு தந்தை இறைவாம், உம் திருமகன் இயேசுவின் உயிர்ப்பினால் திருத்தூதர்கள் ஊக்கமடைந்து நற்செய்தி பணியை ஆற்றினார்கள். இயேசுவின் உயிர்ப்பு தருகின்ற நம்பிக்கையோடு நாங்களும் இறை வார்த்தையை அறிவிக்கின்ற பணியிலும் ஜெபத்திலும் நாங்கள் ஈடுபட்டு என்றும் உமக்கு உகந்த சாட்சிகளாக வாழ எங்களுக்கு அருளை தாரும். ஆமென்.